1921 ஆண்டு இந்தியாவை உலுக்க வைத்த ஒரு வாசகம் முழங்கப்பட்டது. அதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சியே நீண்ட காலம் வாழ்க என்ற முழக்கம். பிறகுதான் 1929 ஆண்டு பகத்சிங்கால் முழங்கப்பட்ட முழக்கமாகவும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முழக்கங்களில் ஒன்றாகவும் மாறிய இந்த வீர முழக்கத்திற்கு சொந்தக்காரர், இந்திய மண்ணிற்கு முழு சுதந்திரமே தீர்வு என முழக்கமிட்டவர் அவர்தான் செக்கிழுத்த செம்மல் மௌலானா ஹசரத் மோஹானி அவர்கள். செக்கிழுத்த செம்மல் இவரின் வரலாற்றை நாம் புரட்டுவது காலத்தின் கட்டாயம். 1929 ஆண்டில் டிசம்பர் 29 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில்தான் இந்தியாவிற்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது 1921 ஆண்டே இந்த நாட்டிற்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைத்தவர் ஹஜரத் மோஹானி. 1921 ஆண்டு அகமதாபாத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டது. இந்தியாவிற்கு டோமினிக் அந்தஸ்தினை, பாதுகாப்பு அளிக்கப்பட்ட சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பதே அத்தீர்மானம். இது ஏற்பட்டால் ஆங்கிலேயருடன் இந்தியர்களும் ஆட்சியில் பங்கு பெற வாய்ப்பு ஏற்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கருதினார்கள். கிலாபத் இயக்க தலைவருமான ஹஜரத் மோஹானி, ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்தியா பெற வேண்டியது டோமினிக் அந்தஸ்து அல்ல, நமது மண்ணில் ஆதிக்கம் செலுத்தும் ஆங்கிலேயர்கள் முழுக்க முழுக்க வெளியேறி முழு தேசத்தையும் எவ்வித தலையீடும் இல்லாமல் நாம் ஆளுகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே என்று ஆணித்தரமாக வாதிட்டார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் யங் இந்தியா மே 4, 1922 ஆண்டு வெளியான இதழிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 1929 ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியாவிற்கு முழு சுதந்திரமே தேவை என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் வெளியிட்டது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதே தீர்மானத்தை முன்மொழிந்தவர் மௌலானா மோஹானி அவர்கள் என்பதும், இந்திய விடுதலைக்கு அவரின் கணிப்பு எப்படி இருந்தது என்பதையும் இந்த சான்று நமக்கு பகிர்கின்றது. உருது-இ-முல்லா என்ற உருது மொழி பத்திரிகை ஒன்றை துவங்கிய இவர் அதில் இந்திய சுதந்திரத்தை லட்சியமாக கொண்டு வரும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் வெளியிட்டார். இதனால் ஆங்கிலேயர்களுக்கு மேலும் இவர் மீது ஆத்திரம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஹஜரத் மோஹானி மீது வழக்கு தொடர்ந்த ஆங்கில அரசு இவர் மீது 4 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதித்தது. 500 ரூபாய் அபராதம் செலுத்த இவரிடம் பணம் இல்லாததால் இவருடைய முந்தைய புத்தகங்களை ஏலத்திற்கு விட்டு அதில் கிடைத்த வருமானத்தில் அபராத தொகையை எடுத்துக்கொண்டது ஆங்கில அரசு. மௌலானா ஹஜரத் மோஹானி அவர்கள் சிறை சென்ற போது அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். குழந்தை பிறந்த பிறகு அக்குழந்தையை கணவரிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக குழந்தையோடு சிறை சென்ற அவரது மனைவியின் கையில் குழந்தை இருப்பதை பார்த்ததும் குழந்தையை சிறை கம்பிகளின் இடையே தனது கரங்களை நீட்டி வாங்கி கொண்ட மௌலானா குழந்தையின் மீது முத்தமிட்டார். மௌலானா மீது சிறை விதிகளை மீறினார் என்ற புதிய குற்றம் சாட்டப்பட்டு மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையின் போது சிறையில் செக்கிழுத்தார் செக்கிழுத்த செம்மல் ஹஜரத் மோஹானி அவர்கள்.